நாட்டில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை ஜனாதிபதி அனுர இன்று வெளியிடவுள்ள முக்கிய அறிவிப்பு. தீவிரமடையும் போர் நிலைமை, இலங்கையில் 350 ரூபாய் தாண்டி உயரப்போகும் அமெரிக்க டாலர். ஜனாதிபதியின் நோன்பு திறக்கும் நிகழ்வை புறக்கணித்த மத்திய கிழக்கு நாட்டு ராஜதந்திரிகள். மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்யும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள். திருகோணமலையில் தமிழீழம் என பொறிக்கப்பட்ட மிதிபடி மீட்பு. அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரிகள் சபாநாயகருடன் கலந்துரையாடல். சர்வதேச நாணய நிதிய குழு அடுத்த வாரம் இலங்கைக்கு. ஏகாதிபத்திய யுத்தத்தின் விளைவுகளை மக்கள் மீது சுமத்த வேண்டாம், ஜனாதிபதி அண்மைய உரை தூர நோக்கற்றது, முன்னிலை சோசலிச கட்சி. பெரும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள வடக்கு கடற்தொழிலாளர்கள். அறிவகத்தில் அன்னை பூபதியின் நினைவு தினம் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையில் அமெரிக்க டாலர் ஒன்றின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டும் என்று பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பெரேரா தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் நீடிக்குமாயின் டாலரின் பெறுமதி உயர்வதோடு நாட்டின் பணவீக்கம் அதிகரித்து மக்கள் கடும் அசௌகரியத்தை எதிர்நோக்க நேரிடும். அரசாங்கம் வெளியிட்டுள்ள பொருளாதார தரவுகள் குறித்து மக்கள் மத்தியில் பாரிய சந்தேகம் நிலவுகிறது. 83-93 காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசா இவ்வாறான சர்வதேச நெருக்கடிகளை வெற்றிகரமாக கையாண்டு பொருளாதார வளர்ச்சியை பேணினார். இந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா முன்வைக்கும் ஆலோசனைகளை அரசாங்கம் அலட்சியப்படுத்தாது கவனத்தில் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்ற உள்ளார். பாராளுமன்றத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் நிலைமைகள் தொடர்பாக இன்றைய தினம் கருத்து தெரிவித்தார். ஈரான் கப்பல் நாட்டுக்குள் உடனடியாக அனுமதிக்கப்படாமைக்கான காரணம் தொடர்பிலும் அவர் இதன்போது கருத்து தெரிவித்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலால் உலக நாடுகள் எதிர்நோக்கியுள்ள பல்வேறு சூழ்நிலைகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்று வருகிறது. இது குறித்து இலங்கை பாராளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு இடமளிக்கும் வகையில் பிரேரணையை முன்வைத்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த விவகாரத்தில் தொடக்கத்திலிருந்தே எமது நிலைப்பாடு நடுநிலைமையாகும். நமது தாய்நாட்டின் கௌரவம், அத்துடன் நீதி மற்றும் சர்வதேச அங்கீகாரம் ஆகிய விவகாரங்களை நமது நடுநிலைமையை பாதுகாப்பதன் மூலம் நம்மால் நன்மை அடைய முடியும். எந்தவொரு அழுத்தத்தின் கீழும் அந்த நடுநிலைமை இழக்கப்படாது. இருப்பினும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் என்பதை நான் அறிவேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு விசுவாசமாக இருக்கிறோம். சில முடிவுகள் சரியான நேரத்தில் எடுக்கப்படவில்லை என்ற எண்ணத்துடன் அவர்கள் கருத்து வெளியிட்டு வருகிறார்கள். அவை முற்றிலும் பொய்யானவை என நான் நிராகரிக்கிறேன். மார்ச் 9 மற்றும் 13ஆம் தேதிகளில் தமது கடற்படை கப்பல்கள் பிரவேசிப்பதற்கு ஈரான் அனுமதி கோரியிருந்தது. அந்த அனுமதியை வழங்குவது குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருந்தோம். அன்றைய தினம் மாலை ஐக்கிய அமெரிக்காவும் ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. நமது நாட்டுக்கு அருகில் உள்ள கடற்படைக்கு சொந்தமான 2 போர் விமானங்கள் இலங்கையின் மத்தள விமான நிலையத்துக்கு வருவதற்கு அனுமதி கோரினார்கள். நான் மிகவும் தெளிவான ஒரு முடிவை எடுத்து 2 கோரிக்கைகளுக்கும் அனுமதி வழங்கவில்லை. அதுதான் நடுநிலைமை. ஒருவேளை அனுமதி வழங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவ்வாறு நடந்திருந்தால் எங்கோ தொலைதூர பிராந்தியத்தில் உள்ள அந்த போர் மோதலானது மத்தள விமான நிலையத்துக்கும் கொழும்பு துறைமுகத்துக்கு அருகில் வந்திருக்கும். நாம் அதனை செய்யவில்லை. அத்தகைய அழுத்தங்கள் மத்தியில் அந்த நடுநிலைமை கொள்கையை பாதுகாத்தோம். எனவே இலங்கை எப்போது சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாகவும் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கும் வகையிலும் செயற்படும் என அனுரகுமார் திசாநாயக்க இதன்போது தெரிவித்தார். அத்துடன் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு சரிவதை விட உலகளாவிய எரிபொருள் விலைகளின் உயர்வால் தான் முதன்மையான பாதிப்பு ஏற்படுகிறது. உலகளவில் எரிபொருளின் விலை உயர்வு சுமார் 6 முதல் 50% வரை இருப்பதால் நாடுகள் கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. உலகளாவிய விலைகள் 49% வரை உயர்ந்துள்ள நிலையில் உள்நாட்டு விலை உயர்வு 8% மட்டுமே உள்ளது. நாட்டின் எரிபொருள் தேவைகளில் 57% எண்ணெய் கூட்டு தாபனத்தாலும் 43% தனியார் துறையாலும் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதன்படி நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் எரிபொருட்களுக்கான தற்போதைய விலையை தனியார் துறை கூறியுள்ளது. அதன்படி எரிபொருள் விலை குறித்து உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும். தற்போது இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய்க்கு தற்போதைக்கு விலை வழங்கப்படாவிட்டால் நாங்கள் அதை இறக்குமதி செய்ய மாட்டோம் என அவர்கள் கூறுகிறார்கள். அது நியாயமானது. அவர்களின் கணக்கீடுகளின்படி ஒரு கப்பலுக்கு அவர்கள் $55 மில்லியன் நஷ்டம் ஏற்படுகிறது. இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்காக யாரும் எண்ணெயை கொண்டு வருவதில்லை. இந்த எரிபொருள் விநியோகத்துக்கு தனியார் துறை பங்களிக்க வேண்டும். ஆனால் அவர்களால் கட்டுப்பாட்டு விலையில் விற்க முடிந்தால் மட்டும் அவர்கள் பங்களிப்பார்கள். நாம் எரிபொருள் விலைகள் குறித்து மிக விரைவாக செயல்பட வேண்டும் என தெரிவித்தார்.
ஜனாதிபதியின் நோன்பு திறக்கும் நிகழ்வை மத்திய கிழக்கு நாட்டு ராஜதந்திரிகள் மற்றும் ஈரான் தூதுவர் ஆகியோர் புறக்கணித்ததாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது இதனை குறிப்பிட்டார். ஈரானுக்கு எதிராக நடைபெற்ற யுத்தத்தில் இலங்கை மத்தியஸ்தம் வகிப்பதாக தெரிவித்திருந்தது. அப்படியென்றால் மத்திய கிழக்கு மற்றும் ஏனைய நாடுகளின் தூதுவர்கள் ஏன் நோன்பு திறக்கும் நிகழ்வுக்கு வரவில்லை என கேள்வி எழுப்பினார். யுத்தத்தில் இலங்கை மத்தியஸ்தம் வகிப்பதாக கூறிக்கொண்டு இரட்டை வேடம் போடுவதாலேயே அவர்கள் வரவில்லை. முஸ்லிம்களின் நாளாந்த ரம்லான் நோன்பு நிறைவை குறிக்கும் வகையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி மாளிகையில் இப்தார் நிகழ்வு நடைபெற்றது. இதற்கு பல முக்கியஸ்தர்கள் வந்திருந்த நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளின் தூதுவர்கள் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் போர் பதற்றம் நிலவி வரும் பின்னணியில் அந்த பிராந்தியத்தில் உள்ள இளைஞர்களின் நிலைமை குறித்து கண்டறியும் நோக்கில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய கிழக்குக்கு விஜயம் செய்ய உள்ளனர். இந்த விஜயத்துக்கு மத்திய கிழக்கு பிராந்திய வலய இந்த நாடுகள் காணப்படும் இலங்கை தூதரகங்களின் ஒத்துழைப்பை வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவுக்கு இந்த கோரிக்கை தொடர்பில் எழுத்து மூலம் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பைசர் முத்தப்பா, அஜித் பெரேரா, சதுர கலப்பதி உள்ளிட்ட சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது சொந்த செலவில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். துபாய், பக்ரைன், அபுதாபி, சவுதி அரேபியா, கட்டார், ஷார்ஜா உள்ளிட்ட பல இடங்களுக்கு இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விஜயம் செய்ய உள்ளனர். போர் பதற்றத்துக்கு மத்தியில் அங்கு வாழ்ந்து வரும் இளைஞர்களின் நிலைமைகள் நேரில் கண்டறியும் நோக்கில் இந்த விஜயம் அமைய பெற்றுள்ளது என தாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் வெற்றுக்காணியில் இருந்து வெடிக்காத நிலையில் மிதிபடி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட தோப்பூர் அப்ரா நகர் பகுதியிலிருந்தே இந்த மிதிபடி மீட்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவது, காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இம்மிதிபடி கண்டெடுக்கப்பட்டது. இம்மிதிபடியில் ஜொனி என்றும் தமிழீழம் என்றும் தமிழில் எழுதப்பட்டுள்ளது. யுத்த காலத்தில் விடுதலை புலிகளால் இந்த மிதிபடி புதைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மிதிபடியானது மூதூர் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்ற பின்னர் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் செயலிழக்க செய்யப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்திற்கான பங்குடைமையின் கீழ் இலங்கை பாராளுமன்றத்துடன் இணைந்து முன்னெடுப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள பயிற்சி திட்டங்கள் குறித்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் அதிகாரிகள் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். பாராளுமன்றத்தின் பணிகளை வலுப்படுத்தும் நோக்கில் முன்மொழியப்பட்ட தொடர் பயிற்சி திட்டங்கள் மற்றும் திறன் விருத்தி முயற்சிகள் குறித்து சபாநாயகருக்கு விளக்கம் அளிப்பது மற்றும் அவரின் ஒப்புதலை பெறுவது இந்த சந்திப்பின் நோக்கமாக அமைந்தது. அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்கான பங்குடைமையைச் சேர்ந்த அமெரிக்க காங்கிரஸ் அதிகாரிகள் குழுவினர் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயம் குறித்து இங்கு நினைவு கூறப்பட்டது. இந்த குழுவினர் பாராளுமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடாத்தியதுடன் மேற்பார்வை மற்றும் பொதுநிதி தொடர்பில் பாராளுமன்றத்துக்கு காணப்படும் பொறுப்புகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான திறனை மேம்படுத்துவதற்கான ஆர்வத்தையும் வெளிப்படுத்தினர். இந்த சந்திப்புகளின் அடிப்படையில் இலங்கை பாராளுமன்றத்தில் பயிற்சி திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நிபுணர்கள் தலைமையிலான கலந்துரையாடல்களை நடாத்துவதற்கும் ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையின் ஜனநாயகத்துக்கான பங்குடைமை ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளது. இங்கு கருத்து தெரிவித்த அமெரிக்க அரசியல் பொருளாதார கன்சியுலர் ஆண்டோனி பெர்னோட் வரவு செலவு திட்டம் மற்றும் நிதி கண்காணிப்பு தொடர்பான விடயங்கள், அரசாங்க நிதி பற்றிய குழு மற்றும் பாராளுமன்ற வரவு செலவு அலுவலகத்துடன் இணைந்து பாராளுமன்ற விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற அமெரிக்க வல்லுநர்களால் சில அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார். மேலும் இலங்கை அமெரிக்க பாராளுமன்ற நட்புறவு சங்கத்தின் மூலம் இதற்கான வசதி செய்து கொடுப்பதன் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பரந்த பங்கேற்பை அடைய முடியும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையினுடைய ஜனநாயகத்துக்கான பங்குடைமை மற்றும் அமெரிக்க தூதரகம் ஆகியவற்றின் தொடர்ச்சியான ஒத்துழைப்புக்கு சபாநாயகர் இதன்போது தனது நன்றிகளை தெரிவித்தார். மேலும் முன்மொழியப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்குவதன் மூலம் தனது ஆதரவையும் அவர் வெளிப்படுத்தினார். தேசிய எரிபொருள் அனுமதி கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக உடனடி உதவி சேவை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கட்டமைப்பில் பதிவு செய்யும் போது அல்லது அதை பயன்படுத்தும் போது வாடிக்கையாளர்கள் எதிர்கொள்ளும் தொழில்நுட்ப சிக்கல்களையும் தடைகளையும் விரைவாக தீர்ப்பது இதன் நோக்கமாகும். இதன்படி வாகன பதிவிலிருந்து ஏற்படும் எந்தவொரு சிக்கல்களும் உதவி பெற 07601919119 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலம் தகவல் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை ஊடாக தேசிய எரிபொருள் அனுமதி கட்டமைப்பை பயன்படுத்துவது குறித்த வழிகாட்டுதல்களையும் தொழில்நுட்ப ஆதரவையும் வழங்குவது மாத்திரமின்றி மோசடி நடவடிக்கைகள் அல்லது கட்டமைப்புகள் தவறாக பயன்படுத்துவது தொடர்பில் முறைப்பாடுகள் செய்யலாம் என டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று எதிர்வரும் 26ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி ஹோசக் இதனை தெரிவித்தார். கொள்கை ரீதியான கலந்துரையாடல்களுக்காக இலங்கை வரவுள்ள அந்த குழு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் என அவர் குறிப்பிட்டார்.
இலங்கையுடனான கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகளை ஒன்றிணைத்து நிறைவு செய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாக அமைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி ஹோசக் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தற்போதைய தீர்மானங்கள் நாட்டை மீளவும் ஒரு பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளுவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் வெகுஜன செயலாளர் துமிந்த நகமுவ குற்றம் சாட்டியுள்ளார். ஏகாதிபத்திய யுத்த சூழல் மற்றும் அதனால் இலங்கைக்கு ஏற்படவுள்ள பாரிய பொருளாதார அரசியல் பாதிப்புகள் குறித்து தெளிவுபடுத்துவதற்காக முன்னிலை சோசலிச கட்சியினால் நுகைகொடையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி அண்மையில் தமக்கு நெருக்கமான ஊடகவியலாளர்களை அழைத்து எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தொடர்பில் ஆற்றிய உரை எவ்வித தூர நோக்குமற்றதாகும். குறிப்பாக பாரிய அளவிலான வர்த்தகர்கள் தமது டொலர் இருப்புகளை பயன்படுத்தி எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்குவதாக ஜனாதிபதி முன்வைத்துள்ள யோசனை நாட்டுக்குள் ஒரு கருப்பு பொருளாதாரத்தை உருவாக்கும். நாட்டின் டொலர் புழக்கமானது மத்திய வங்கி நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்க வேண்டும். 2022ஆம் ஆண்டில் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சவும் இவ்வாறே உண்டியல் முறைமை குறித்து கருத்து வெளியிட்டிருந்தார். தற்போது ஜனாதிபதியின் அறிவிப்பை தொடர்ந்து 12 பெரும் கம்பெனிகள் எரிபொருள் இறக்குமதிக்கு தயாராகியுள்ளன. தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் சொல்வதென்னா துயரங்களை மத்தியில் உழைத்து நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய டொலர்களைத்தான் இந்த வர்த்தகர்கள் மோசடி செய்து வைத்துள்ளனர். கடந்த 2007 முதல் 2017 வரையான காலப்பகுதியில் மாத்திரம் இத்தகைய வர்த்தகர்கள் வருடாந்தம் 4 பில்லியன் டாலர்களை சட்டவிரோதமாக நாட்டுக்கு வெளியே வைப்பிலிட்டுள்ளதாக அரசாங்க அறிக்கைகள் கூறுகின்றன. அத்தகைய கருப்பு பணத்தை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு சட்டங்களை இயற்றுவதற்கு பதிலாக இந்த திருடர்களுக்கு மேலும் லாபம் ஈட்டிக் கொடுக்கவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த தீர்மானத்தினூடாக நாட்டில் ஒரு சில வர்த்தக பிரமுகர்களின் ஆதிக்கம் தலைதூக்கும் என்பதுடன் அவர்கள் அரசாங்கத்துக்கு மேலதிகமான ஒரு அதிகார மையத்தை உருவாக்கி நாட்டின் எரிபொருள் விலை மற்றும் விநியோகத்தை தீர்மானிக்கும் அபாயம் உள்ளது. கடந்த 1.5 வருட காலமாக நாட்டின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அல்லது சேமிப்பு முனையங்களை அறிவுரை கூறி புனரமைக்க அரசாங்கம் எவ்வித மிலைமனு கோரங்களையும் முன்னெடுக்கவில்லை. எதிர்காலத்தில் நாட்டில் ஏற்படக்கூடிய வறட்சி நிலை மற்றும் உலகளாவிய அரசியல் பதற்றங்களால் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அரசாங்கம் இப்போதே முறையான உணவு இருப்புகளை சேகரிக்க வேண்டும். சீனா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான ஏகாதிபத்திய அதிகார போட்டியில் இலங்கை எவ்வித தரப்புடனும் இணையாமல் அணிசேரா கொள்கையை பின்பற்ற வேண்டும். இந்த நெருக்கடியை பயன்படுத்தி வர்த்தக சமூகத்தை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முயற்சித்தால் அதற்கு எதிராக நாட்டு மக்களை திரட்டி பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்துள்ளார். உள்ளூர் இழுவைமடி மற்றும் எல்லை தாண்டிய இந்திய கடற்றொழிலாளர்களின் ட்ரோலர்களால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருவதாக வடமாகாண கடற்றொழிலாளர்கள் அமைப்பின் பிரதிநிதியான வர்ணகுலசிங்கம் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் அவரது இல்லத்தில் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். மன்னார் மாவட்டத்தில் சகல தடை செய்யப்பட்ட கடற்தொழில்களும் அதிகாரிகளால் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற போதும் யாழ்ப்பாணத்தில் நீரியல் வளத்துறை மற்றும் கடற்தொழில் அமைச்சு அதிகாரிகள் சட்டவிரோத கடற்தொழில்களை கட்டுப்படுத்துவதில்லை என தெரிவித்தார். மேலும் இந்திய இழுவைமடி படைகள் உற்பத்தி இடங்களை அழித்து நாசம் செய்கின்ற போதும் அதைவிட அதிகமாக தற்போது உள்ளூர் இழுவைமடி படைகள் மீன் உற்பத்தி இடங்களை அழித்து உற்பத்தியை இல்லாமல் செய்வதாக குறிப்பிட்டார். தற்போது வடமராட்சி மற்றும் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் சட்டவிரோத சுருக்கு வலை தொழில், டைனமைட் மற்றும் பிற மாவட்ட கடற்தொழிலாளர்கள் வாடியமைத்து கடல் அட்டை பிடிக்கும் தொழில்கள் இடம்பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் உரிமை போராட்ட வரலாற்றில் அகிம்சை வழியில் போராடி தன்னுயிரை தியாகம் செய்த தியாகத்தாய் அன்னை பூபதி அவர்களின் 38ஆம் ஆண்டு நினைவு நாள் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட காரியாலயமான அறிவகத்தில் மிகவும் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. ஆயுதங்கள் மௌனித்தாலும் ஒரு தாயின் ஆத்மார்த்தமான தியாகம் காலத்தால் அழியாது. நீதியின் குரலாக ஒலித்த அன்னை பூபதியின் அர்ப்பணிப்பு தமிழர்களின் நெஞ்சங்களில் என்றும் நிலைத்திருக்கும் எனவும் நினைவேந்தல் நிகழ்வில் பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு தமது அஞ்சலிகளை செலுத்தினர்.